தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா மாவட்ட செயலாளர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் விஜய் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸுக்கு இடையூறு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸின் ஓட்டுநரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் தாவேகா செயலாளர் வெங்கடேசனை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் இதிலிருந்து தமக்கு ஜாமீன் வழங்க கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் பலியாகினர். இந்த துயர சம்பவத்தை வழக்கு பதிவு செய்த கரூர் நகர போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்து தற்பொழுது அவர்கள் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்கள். அதே போல அந்த கூட்ட நெரிசலின் போது பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடித்ததாக கூறி சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் அவருக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜாமீன் பிணை கேட்டு அவர்கள் சார்பில் வெங்கடேசன் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளார். இதேபோல கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரின் மனு குறித்து விசாரித்து வருகிறார் கரூர் குற்ற நீதிபதி பரத்குமார். சார், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அஜித்குமார்.